நமது எம்நாடு தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக தாங்கள் கிராமத்தில் தார் சாலை அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் நமது தொலைக்காட்சிக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்தியூர் ஊராட்சியைச் சேர்ந்த தாங்கள் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்கள் அவசர சிகிச்சைக்காக சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அவ்வாறு செல்லும் அப்பகுதி மக்கள் சாலை வசதிகள் இல்லாமல் ஓடை மற்றும் பள்ளத்தில் இறங்கி தண்ணீரை கடந்து செல்கின்றனர். இதனால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் அந்த பகுதி மக்கள் நிலைமை நமது எம்நாடு தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் நேரில் சென்று பார்வையிட்டு தாங்கள் கிராமத்திற்கு சுமார் 5 கிலோமீட்டர் வரை புதிய தார் சாலை அமைத்து சாலையோரம் மதில் சுவர்கள் அமைத்து 3 புதிய சிறிய தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயலை நாம் நேரில் சென்று பார்ப்பதற்காக சென்றபோது அந்த தாங்கள் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் வெகு மகிழ்ச்சியுடன் எம்நாடு தொலைக்காட்சியால் தங்களின் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வந்தது என நெகிழ்ச்சி அடைந்ததோடு நன்றி தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்தியூர் தாங்கள் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் அனைவரும் எங்கள் ஊரில் எந்த வசதியுமே செஞ்சு தர மாட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு 4 தலைமுறையாக இங்கே தான் இருக்கிறோம். பசங்க எல்லாருமே படிக்கிறாங்க, 60 பேர்கிட்ட படிக்கிறாங்க. ஒரு ரோடு வசதி இல்லை. இந்த மக்களுக்கு என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட இங்கேருந்து போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. ஒரு சாலை வசதி செஞ்சு தர மாட்டாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பொதுவாகவே ஒரு பாம்பு கடிச்சாலோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருக்காங்க, அவங்கள கூட்டு போக முடியல. இதுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ வாட்டி கோரிக்கை பேட்டி கொடுத்துருக்கோம், நியூஸ்லேயும் போட்டோம். பசங்க இந்த ஓட்டையில் தண்ணி எவ்வளோ தூரம் போகுது, அதுலேயும் போயிட்டாங்க. எங்களால் படிப்புக்கு சரியாக இது பண்ண முடியல. அதுக்குன்னே பசங்க பயந்துட்டு ஸ்கூலும் போக மாட்டுறாங்க. இதனால் இந்த ரோடை மட்டும் நீங்கள் எப்படியாச்சும் போட்டு கொடுத்துருங்க. ஆவடி காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் 61 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 192 கிலோ கஞ்சா செங்கல்பட்டு அருகே எரித்து அழிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே தென்மேலப்பாக்கம் பகுதியில் தனியார் எரியூட்டு நிலையம் இயங்கி வருகிறது. ஆவடி சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வழக்குகளில் பிடிபட்ட 61 வழக்குகளில் சிக்கிய கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்புதல் பெற்று சுமார் 192 கிலோ கஞ்சா அழிக்கப்பட்டது. ஆவடி சரக்கு காவல் ஆணையர் சங்கர் IPS தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் ஆவடியிலிருந்து வாகனம் மூலம் கொண்டு வந்து தனியார் எரியூட்டும் நிலையத்தில் வைத்து எரித்து அழித்தனர். அம்பாசமுத்திரம் அருகே சுடுகாட்டில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் சிவந்திபுரம் அருகே அடைய கருங்குளம் ஊர் பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்ட சுடுகாட்டுடன் கூடிய நன்மை கூடம் அமைந்துள்ளது. இந்த சுடுகாட்டில் சுமார் 45 மதிக்கத்தக்க முகம் சிதைந்து அழுகிய நிலையில் ஆண் சடலமாக கிடப்பதாக விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த விக்ரமசிங்கபுரம் காவல் ஆய்வாளர் சுஜித் ஆனந்த் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மர்ம நபரின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நிலக்கோட்டை அருகே கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை செய்த குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே நடுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஆண்டார் தனது வீட்டின் முன்பு இரவு உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் அரிவாளால் ஆண்டாரை வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதில் படுகாயமடைந்த ஆண்டார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த நிலக்கோட்டை போலீசார் கொலை செய்யப்பட்ட ஆண்டார் உடலை கைப்பற்றி கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டார் மீது முன்விரோதம் எதுவும் இல்லாத நிலையில் கொலைக்கான காரணம் தெரியாமல் போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிலக்கோட்டையில் அடையாளம் தெரியாத நபர்களால் கூலி தொழிலாளி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்டவரை அடித்தை கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்ட எல்லையான பாடாலூர் அருகே ஊட்டத்தூர் செல்லும் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தகுமார். இவரது வீட்டின் அருகே வசித்து வரும் சுரேஷ் என்பவர் சட்டவிரோதமாக தனது வீட்டில் மது விற்பனை செய்து வந்துள்ளார். அவரிடம் மது வாங்க வருவோர் நள்ளிரவு வேளையில் ஆனந்தகுமார் வீட்டின் கதவை தட்டி மதுபானங்களை கேட்டு தொந்தரவு செய்து வந்துள்ளனர். இதனை கண்டித்த ஆனந்தகுமார் சுரேஷிடம் நேரடியாக முறையிட்டும் சுரேஷ் கண்டுகொள்ளாததால் ஆனந்தகுமார் பாடாலூர் காவல் நிலையம் சென்று புகார் அளித்தார். ஆனால் அங்கு நடவடிக்கை ஏதும் எடுக்காததால் ஆனந்தகுமார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். இதை தெரிந்து கொண்ட சுரேஷ் ஆனந்தகுமாரை கொலை செய்ய திட்டமிட்டு
தனது மனைவி 2 குழந்தைகள் உதவியுடன் சேர்ந்து கடப்பாறை மற்றும் கம்பி மற்றும் கற்களை கொண்டு ஆனந்தகுமாரை தாக்கி கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாடாலூர் காவல் நிலைய போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து தப்ப முயன்ற சுரேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்நிலையில் மருத்துவ பரிசோதனையில் சுரேஷிற்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்ததால் அவர் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் போலீசார் பாதுகாப்பில் உள்ளார். அவரது மனைவி கீதாவை திருச்சி பெண்கள் சிறையில் அடைத்தனர். சிறுவர்கள் இருவரும் திருச்சியில் உள்ள சிறார் சிறைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி சாலையில் போச்சம்பள்ளியைச் சேர்ந்த கலீம் என்பவர் ரபியா என்ற பீடா கடை நடத்தி வருகிறார். இவரை சந்தேகித்த போச்சம்பள்ளி காவல்துறையினர் கடந்த சில நாட்களாக அவரது கடையை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களுக்கு சென்று ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்களை கொள்முதல் செய்து வீடு மற்றும் கடையில் பதுக்கி வைத்து மறைமுகமாக விற்பனை செய்து வந்துள்ளார். இதனை உறுதிப்படுத்திய போச்சம்பள்ளி போலீசார் கலீமின் வீட்டிற்கு சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் 35 கிலோ குட்கா மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் காவல்துறையினர் கலீமையும் கைது செய்தனர். இதில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 30,000 ரூபாய். பீடாக்கடை என்ற பெயரில் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.